காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய தெய்வத்தின் குரல் மூலமாக உபதேசங்களை வழங்கிய காஞ்சி மாமுனிவர் உமாச்சி தாத்தா மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1906 ஆண்டு 13 வயதிலே காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக பொறுப்பேற்கிறார். நாம் ஏற்கனவே தெரிவித்தோம், 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சந்நியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஞானி என்று சொன்னால் அது மகா பெரியவராகத்தான் இருக்க முடியும். 1906 ஆண்டு அவர் சந்நியாசியாக பட்டம் ஏற்ற பொழுது பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலுடைய சாணிகராக இருந்தவர் சங்கர சாஸ்திரிகள். அதற்கு பின்னால் அவருடைய புதல்வர் நடராஜ் சாஸ்திரிகள் வருகிறார். சங்கர சாஸ்திரிகள் பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மூங்கில் குடையிலே தட்டு, அந்த மூங்கில் தட்டிலே குங்குமம் மற்றும் எல்லா பிரசாதத்தையும் எல்லாம் வைத்துவிட்டு அதோடு ஒரு சால்வையும் கொண்டு வந்து பெரிவாடத்திலே அந்த குழந்தை சுவாமிநாதனாக இருந்து காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக பொறுப்பேற்று கொண்ட அந்த குட்டி ஞானிக்கு அந்த பிரசாதத்தை வழங்கிவிட்டு அந்த சால்வையை கொடுக்கிறார், போத்துகிறார். அப்படியே அந்த குழந்தை தானே என்ன இருந்தாலும் அது ரொம்ப பிரகாங்கிதம் அடைந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறது அந்த ஞானியான அந்த குட்டி குழந்தை. இது பல வருடங்கள் உருண்டோடுகிறது. 1976 ஆண்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு மகா பெரியவா யாத்திரை புறப்படுகிறார். ஒவ்வொரு ஊராக யாத்திரையாக போகிறார். அதற்கு முன்பாக மகா பெரியவா சொல்லி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், புது பெரியவாள் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கட்டளைப்படி அங்கே பங்காரு காமாட்சி நித்யஸ்ரீ ட்ரஸ்ட் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கமிட்டி அமைக்கப்பெற்று மடத்தின் சார்பாக இருக்கிற கோவில்கள் எல்லாம் முறையாக நடைபெறுகிறதா, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நன்றாக நடைபெறுகிறதா என்று ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது. ஜெயேந்திரன் அந்த கமிட்டியில் உள்ளவரிடத்திலே எல்லாம் சொல்லி, நீங்கள் மகா பெரிவாரிடத்திலே போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். அப்போது சங்கர சாஸ்திரிகள் போனார். இப்பொழுது அந்த காமாட்சி பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலுடைய சாணிகராக இருக்கிற நடராஜ் சாஸ்திரிகள் தலைமையிலே அந்த குழு செல்கிறது. அங்கே ஜோத்பூருக்கு அருகே ஒரு இடத்திலே பெரியவா தங்கி இருக்கிறார். பெரியவா இடத்திலே போய் அந்த பிரசாதம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட உடனே அவர் சொல்கிறார், வேறு என்ன இருக்கு என்று சொன்ன உடனே மறுபடியும் கேட்கிறார். ஒரு சால்வை வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே பெரியவா அந்த தூரத்தில் இருக்கிற சாணிகரை அழைத்து வா என்று சொல்கிறார். நீ சங்கர சாஸ்திரிகள் பையன் நடராஜ் சாஸ்திரிகள் தானே, பிரம்மஸ்ரீ சங்கர சாஸ்திரிகளுடைய புதல்வன் நடராஜ் சாஸ்திரிகள் தானே என்று பெரியவா கேட்ட மாத்திரத்தில் நடராஜ் சாஸ்திரிகளுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய அப்பா பெயரை சொல்லி என்னை அழைத்தார் என்று சந்தோஷப்பட்டு அப்படியே இருந்து கொண்டிருக்கிற போது, உங்கள் அப்பா தான் 1906 நான் 13 வயதிலே சந்நியாசம் மேற்கொண்ட பொழுது பங்காரு காமாட்சி பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஒரு சால்வியையும் கொடுத்தார். நீ இப்பொழுது உன்னுடைய சார்பாக பிரசாதத்தை கொடுத்து சால்வியை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி உங்கள் அப்பாவுக்கு மரியாதை செய்தோம், அதே போல உனக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முத்திரை பவுன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அங்கே பக்கத்தில் பார்க்கிறார்கள், அந்த ஊரில் நகைக்கடை இல்லை. அவர் சொல்லார், நான் அனஞ்சயன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று பொருள்பட என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நடராஜ் சாஸ்திரிகளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். கொஞ்ச நாள் கழித்து அதே நடராஜ் சாஸ்திரிகளுக்கு பெரியவா அந்த முத்திரை பவுனை எடுத்து அவருக்கு வழங்கி ஊரிலே உள்ளவர்கள் மூலமாக அவரிடத்திலே சேர்ப்பிக்கிறார். எவ்வளவு ஞாபக சக்தி பாருங்கள். 1906 சங்கர சாஸ்திரிகளை பார்த்து 70 வருடங்களுக்கு பிறகு ஒரு புதல்வர் நடராஜ் சாஸ்திரிகளை பார்த்து, நீ சங்கர சாஸ்திரி புதல்வர் தானே என்று சொல்லி அப்பா கொடுத்தார், இன்னைக்கு நீ பிரசாதம் வழங்குகிறாய் என்று சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டதை நினைத்து பார்க்கிற போது மிகப்பெரிய அற்புதமான ஞானியாக மகா பெரியவா விளங்குகிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.